அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கான சோர்ஸ் பார்ப்போமா? நெய் சோறு எப்படி ஈஸியான முறையை சமைக்கிறது, அதோட வந்து அதுக்கு சைட் டிஷ்டான உப்பு மாங்காய் அவியல் இல்லைண்டா உப்பு பிடிந்த அவியல் தான் செஞ்சு வைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். நெய் சோறுக்கு வந்து உங்களுக்கு சாப்பாட்டு அரிசி எது வேண்டாலும் எடுத்துக்கிறேன். நான் வந்து அந்த பொன்னி அரிசி சம்பளம் எடுத்துட்டு அதோட கொஞ்சம் சேர்த்து நல்லா வந்து அதோட இந்த தேவையான சாமான்கள் எல்லாம் போட்டு வந்து நல்லா வதங்கணும். இதுக்கு பச்சை கராம்பு ஏலக்காய் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பழுத்து தக்காளி சின்ன வெள்ளை சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு அதோட கருவேப்பிலை ரொம்ப சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா எப்படி வதங்கணும், நல்லா வதங்கி வரணும். இந்த இதுவுமே இப்போ வதங்கி வரது நாங்கள் வந்து அரிசி நல்லா கழுவி வச்சுக்கணும். நீங்கள் சாப்பாட்டு அரிசின்னா ஒன்றுக்கு முக்கால் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி சேர்த்து நீங்கள் சமைச்சதுக்கப்புறம் இதுக்கு தேங்காய் பால் ஊற்றி சமைச்சாலும் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் எந்த தேங்காய் பால் ஊற்றலைண்டா இதை நெய்யில் செய்கிறதால எல்லாம் நெய் ஆகிருக்குன்றதால இப்போ 1 கப் அளவு தண்ணி சேர்த்து இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா இதை அப்படியே கொதிக்க விட வேண்டியது. அது நல்லா வெந்து வரசில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நாங்கள் குறைஞ்ச நெருப்பில் வச்சுடுவோம். இப்போ நல்லா வெந்து வந்துட்டு இப்போ இதுக்கு சைட் டிஷ்டான உப்பு மாங்காய் கறி போல தான் இந்த உப்பு பிடி நெசசாரி கறிண்ட என்ன வதக்கெடுத்தான் எப்படி செய்யணும் பார்ப்போம். உப்பு பிடிங்க கொஞ்சம் கிடைச்சது எனக்கும் அதை வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற போட்டுக்கணும். ஏன்னா அதில் கூடுதலான உப்பு இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அதை அப்படியே கழுவி எடுத்துக்கணும். இதை நல்லா கழுவி எடுத்த பிறகு இதுக்கு கூடுதலான வெங்காயம் தேவைப்படும். வெங்காயத்தை ஒரு 4-5 வெங்காயம் சின்ன ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் இப்போ வெங்காயத்தை போட்ட பிறகு அதோட உப்பு மாங்காயில் உப்பு பிடிந்தக்காய் போட்டுக்கோ. இதுக்கு வந்து மிளகாயெல்லாம் நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துனேன். கறி மிளகாய் அதெல்லாம் இதோட கொஞ்சம் மாசித்தூள் சேர்த்துக்கணும். மாசித்தூள் சேர்த்த பிறகு இப்போ ஒரு பிஞ்சளவு மஞ்சள் அதோட கடற்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்த உப்பு கொஞ்சம் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கணும். வேண்டாம் எங்கள் விழுந்தக்காய் கறி இதுலேயும் உப்பு இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கையாலே கலந்துட்டுக்கணும். கையெல்லாம் கலந்துட்ட போகிற ஒரு சட்டில் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை கிராம்பு பண்ணி சின்ன துண்டல் போட்டு அதோட வெங்காயம் பின்ன கழித்து கருவேப்பிலை ரொம்ப போட்டு நல்லா அப்படி தாளிக்கணும். நல்லா வதங்கி முடிஞ்சு வரச்சல இதோட வந்து நாங்கள் கொட்டி வச்சுருந்து வெங்காயம் உப்பு விழுந்தக்காய் போட்டு நல்லா கலக்கணும். அதே எண்ணெயில் நல்லா வதங்கி வெந்து வரும். ஒரு பக்கம் வெந்து வரச்சல மறுபக்கம் திருப்பி போட்டு இந்த வேக வச்சுருவாங்க. இந்த நெய் சோறுக்கு இந்த விழுந்தக்காவியை அதோட வந்து சரியான சிக்கன் கறி அடுத்தது கிழங்கு உருளைக்கிழங்கு பாலுக்கு சிறுலங்கம் கறி தான் அது இன்னொரு நாளைக்கு அதை வீடியோ ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த கறியில் வந்து நாங்கள் பொரித்து வச்சுருந்த கறி மிளகாய் அதோட சின்ன மிளகாய் எல்லாம் சேர்த்துட வேண்டியது. சேர்க்கப்படுற தக்காளி உருண்டை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் தக்காளி சேர்த்து அதே சூட்டில் அப்படியே மூடி வச்சுடுங்க. ஃப்ளேம் அப்படியே ஆக்கிடுங்க. அந்த சூட்லேயே அது நல்லா வதங்கி வந்துடும். இந்த ஒரு கறியே போதும் உங்களுக்கு இந்த நெய் சோறுக்கு சைடிஷ்டாக சாப்பிட்றதுக்கு. இதில் அடுத்த கறி எல்லாம் இன்னொரு நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ முடிய போகிற வீடியோ பார்த்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.